மதுரை வாடிப்பட்டி அருகே காதல் கணவனின் கழுத்தை நைலான் கயிற்றால் நெரித்து மனைவியே கொலை செய்துள்ளார். நடத்தையில் சந்தேகப்பட்டதால் கணவனை கொன்று தற்கொலை நாடகம் போட்ட மனைவி போலீசில் சிக்கியது எப்படி? மதுரை வாடிப்பட்டி அருகே உள்ள குட்லாடம்பட்டி அஞ்சுக்குழி ரோட்டில் வசித்தவர் 27 வயதான ராஜ்குமார். லாரி டிரைவரான இவரும் 24 வயதான மஞ்சுளாவும் வீட்டை மீறி 2015 காதல் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு சபரி பாண்டி, சரவண பாண்டி, மகாலட்சுமி ஆகிய 3 பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் ராஜ்குமார் வேலைக்கு செல்லாமல் அடிக்கடி குடித்துவிட்டு மனைவியுடன் தகராறு செய்து வந்துள்ளார். குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு சென்ற மஞ்சுளாவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அவருடன் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனால் மனம் வெறுத்த மனைவி மஞ்சுளா விபரீத முடிவை கையில் எடுத்துள்ளார். சம்பவத்தன்று வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ராஜ்குமாரின் கழுத்தில் நைலான் கயிற்றால் போட்டு மஞ்சுளா இறுக்கி உள்ளார். தலைக்கேறிய போதையில் இருந்ததால் ராஜ்குமாரால் தனது சாவை எதிர்த்து போராட முடியாமல் போனது. ஒரு கட்டத்தில் துடிதுடித்து அவர் மனைவி கண்முன்னே உயிரிழந்தார். அதன் பின் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களிடம் தன் கணவர் தனக்குத்தானே கழுத்தில் கயிற்றால் இறுக்கி தற்கொலை செய்து கொண்டதாக கூறி மஞ்சுளா நாடகமாடினார். தகவல் அறிந்து சென்ற வாடிப்பட்டி போலீசார் ராஜ்குமாரின் உடலை உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினர். அதில் தான் எப்படியும் சிக்கி விடுவோம் என்று மஞ்சுளாவிற்கு தெரியவர அவர் சரணடைய முடிவு செய்துள்ளார். காவல் நிலையம் செல்லாமல் ஊர் விஏஓ ஜெகதீசனிடம் சென்றவர் பரபரப்பு வாக்குமூலம் ஒன்றை கொடுத்துள்ளார். தினம்தோறும் தகராறு செய்து வந்த தனது கணவர் ராஜ்குமாரை தானே கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளார். கேட்டதும் உறைந்து போன விஏஓ வாடிப்பட்டி போலீசாருக்கு கால் செய்து மஞ்சுளாவை சரணடைய வைத்தார். அவர் மீது கொலை வழக்கு பதிந்த போலீசார் மஞ்சுளாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காதல் கணவனை மனைவியே கழுத்தை நெரித்து கொன்ற சம்பவம் தேனியில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி உள்ளது.